ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோண்டா, நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம்டா, கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்டா இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடியே சாமியெல்லாம் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம், அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியிருக்கோம். எங்கள் ஹைரா குட்டி வந்து இப்படி தொத்திக்கிட்டு இருக்கா. என்னைய ஹாய் சொல்ல சொல்கிறேன், கரெக்டாக ஹாய் சொல்லிட்டா. பின்னாடி வந்து என் தங்கச்சி வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சியும் எங்கள் அம்மாவும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கோயில் போயிட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து கோயிலில் வந்து கும்பாபிஷேகமும் அன்னதானமும் நடக்குது. அதனால் சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கும்பாபிஷேகத்தை கிளம்பி கும்பாபிஷேகமே முடிய போகுது. ஆனால் இங்கே பாருங்க, இன்னமும் கிளம்பிக்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஹாய் ஹாய் சொல்லுவா, நல்லா ஹாய் சொல்லுவா. ஹாய் சட்ட நேரம் தான், கொஞ்ச நேரத்துலேயே கல் வந்துட்டு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் தான், அப்பத்தே ஓதுற சவுண்டு கிடைச்சி உடனே குழவு விட்டாங்களே. சாமி கும்பிட்டாச்சு. கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உனக்கு அழுதுருச்சு. சாப்பிடுமா? இந்த ஹைர் அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து ஹைரவும் தூங்கிட்டா. அன்னதானத்தில் நல்லா சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்க, பைய கொடுத்துருக்காங்க. தேங்காய் வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு தேங்காய், அப்புறம் துணீர், வெத்தலை இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பைக்குள்ளே பாருங்களே. ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ எங்கள் ஹைரா குட்டி வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஹைராவுக்கு வந்து சமைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கேரட் சாப்பாடு, கேரட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இதில் வந்து பாசிப்பருப்பு அரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு அரிசி இதில் வந்து ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து தான் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமே சாப்பாடு ரெடி பண்ணணும். எங்கள் ஹைராமா வந்து இங்கே பாருங்களே. ஏய், வாட்டருக்கு என்ன பிடிச்சி எந்திரிக்கிறோம்னு விழுந்துருவ. பவி பிடிப்பா ஹைராவை, அதை பிடிச்சி கூட எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணு. வாங்கிட்டு வா, வாழைப்பழம் சாப்பிடு. வந்து தண்ணி அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஹைர் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா மேடம். என் தம்பி எங்கள் தங்கச்சியோட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ஹாய் சொல்லு ஃபோனில். ஹாய் ஹாய். சரி விளையாடு. அம்மா உனக்கு போய் கேரட் எடுத்து வரேன். கேரட் எங்கே இருக்கீங்க? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பிரிட்ஜ் இப்படி இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது?
இதுக்குள்ளே சிக்கன் இருக்குது, இதில் 7up, இதில் வந்து பால் இருக்குது. இப்போ நான் எடுக்க வந்தது வந்து கேரட் எடுக்க வந்தேன். கேரட் எடுக்க விட்டுட்டு எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தேவை. அப்புறம் மருவாமனை. வெயில் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க பாருங்களே. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இந்த ஸ்லாப் இருக்கிறதுனால வெயில் அப்படியே முன்னாடி நல்லா தெரியும். ஹைராமா, ஹைராமா இங்கே வா, அம்மா காய் கட் பண்ணி கொடுக்க வா. ஏய் பவி அப்படியே ஹைரா தண்ணியை கொட்டிடாத. இந்த அப்படி ஹைரா அப்படி தூக்கிக்க. ஹைரா தூக்குங்க தூக்குங்க. அந்த இங்கே பா தண்ணி எப்படிலாம் கொட்டிட்டா. சேட்டை என் மகா அவ்வளோ சேட்டை பண்ணுறா. காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி, 2-3 வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகள். இதில் வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கிடலாம். இப்போ வந்து அடுத்து வந்து தண்ணி ஊற்றணும் கொஞ்சம். ஏன்டா கத்துற ஹைரா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. குழந்தைக்கிட்டலாம் சாப்பாடு வந்து கொஞ்சமாக கம்மியாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சத்தூள். இங்கே பாருங்க, இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. உம்புட்டுலாம் போடக்கூடாது. இந்த அளவு லேசாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் போடணும். இது வந்து சீரகத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹைரா நீ சேட்டை பண்ணாத ஹைரா. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இவ்வளவு தண்ணி ஊற்றியாச்சு. நீ குக்கர் விசில் போட வேண்டியது. குக்கரை மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் மூடிட்டு வந்து ஒரு 10 விசில் விடணும். அப்போதே நல்லா குழஞ்சி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி சீரகம், கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெடியாக இருக்கும் பருப்பு சாதம். விடு இறக்கி விடு, அவளை இறக்கி விடு. சரி இறங்கி வா கீழே வா. அவளை பிடிச்சி வைக்காம உடுப்பவி. பிடிச்சி வைக்காத என் மகளை. இங்கே வாங்க தண்ணி குடிக்க வாங்க ஹைராணி. நீங்கள் தண்ணி குடிக்க வாங்க. இந்தாங்க தண்ணி. ஹைரா இங்கே பாரு, அம்மா குடிக்கிறேன் உன் தண்ணியை. இந்தா. ஏய் இந்த கீரை ஊத்துறேன். அது பண்ணாமல அப்படி படிக்க சிரிப்பா. நடிக்கிறியா? ஏய் அம்மத்துடி. ஏய் அம்மத்துடி. இப்போ என்ன ஆள் தானா இங்கே வருது? என்ன கதை?
சரி சரி டென்ஷன் ஆகாமல் கலந்து வைங்க தம்பி. ஏ ஹைர் எதை எடுத்து வாயில் வைக்கிறாமா? 65 பொரிச்சான். அதில் வந்து நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாயெல்லாம் மூட முடியாதுடா. அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் கலந்து வச்சுட்டு அது நல்லாவே இல்லை. அதனால இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என் தம்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து சாப்பாடு இருக்குது, இங்கே பாருங்கள். இதில் முட்டைகோஸ், இதில் வந்து பட்டாணி, இதில் மோர், இதில் ரசம், இதில் வந்து சாம்பார், இது வந்து பாயாசம். இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இது எல்லாமே கோயில் அன்னதானத்தில் வந்து சாப்பாடு மிச்சப்படவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மா போய். இதில் வந்து சாப்பாடு இருக்குது. இன்னும் நாங்கள் மதியம் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 65 பொரிச்சுட்டு சாப்பிட்லாம்னு இருக்கோம். ஹைராவுக்கு வந்து சாப்பாடு சமைச்சு ஊட்டியாச்சு. இங்கே பாருங்கள் சமைச்சிட்டு கொஞ்சம் இதில் பாதி சோறு அப்படியே இருக்குது. வந்து என்ன காயாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ வந்து மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம். எல்லா சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சு. இருமா, இது காலையில் சமைச்ச சாப்பாடு. இது வந்து நேற்று வச்ச குழம்பு. இது வந்து மீன் குழம்பு. அது வந்து நாட்டுக்கோழி. இது வந்து மட்டனு. இது எல்லாமே கோயிலில் வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாயாசம், ரசம், சாம்பார், உருளைக்கிழங்கு கூட்டு, மோர், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், சிக்கன் வறுவல் வந்து இப்போ நாங்கள் பொரிச்சது. இருமா, நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். ஃபோன் இங்கே அது வாடகை கிடக்குது. இந்த வீடியோ அவ்வளோவே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நாளில் வந்து செமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்னதானத்துலேயும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்து நைட்டு சாப்பாடையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு, கோயிலும் சாப்பாடுன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் ஹைரா குட்டி ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால்தான் சவுண்டு, ஃபோன் பார்க்குற சவுண்டு நிறையா இருக்குது. அதனால்தான் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? எத்தனை ரசம் சாம்பார் இருந்தாலும் 65 நல்லாயிருக்கு.